ஒரு இது இருக்குது. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எலெக்ஷன் நான் ஜெயிச்சான்ற வெறியில் இருக்காரு. அதனால தான் 2 தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலுமே அதிமுக அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியுமே வந்து மக்களை எப்படி முட்டாளாக்கலான்ற எண்ணத்தில் மட்டும் தான் இருக்காங்களோன்ற அவங்களோட வாழ்வியலை உயர்த்தி கொடுத்துட்டா அவங்களுக்கான தேவையை அவங்களே வாங்கிப்பாங்க. இப்போ மற்ற நாடுகள் எல்லாமே அவங்களோட இயற்கை வளங்கள் எல்லாமே பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கிது. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லாருக்கும் வந்து யாரும் எடுத்துகிட்டு போங்க, எல்லாத்தையும் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஓகேவா, நம்ம என்ன சொல்கிறோம், அடிப்படையில் தமிழர்களை வந்து அறம் சார்ந்தவர்கள். நம்ம நாட்டில் நம்ம வரி பணத்தில் போகக்கூடிய பேருந்துகளுக்கு நம்மளுடைய நாட்டுடைய அடையாளமான தமிழ்நாடு என்ற விஷயத்தை எடுத்து. எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரபாகரன். 2026 அரசியல் களம் எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் களம் ஏடிஎம்கே டிஎம்கே ஆல்ரெடி ஆண்ட கட்சிகள். ஸோ இவங்களுக்குள்ள யார் ஜெயிப்பான்ற ஒரு பயம் கன்ஃபார்ம் 2 கட்சிகளும் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் என்னதான் திமுக வந்து பலத்த கூட்டணியோட இருந்தாலுமே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பாதுகாப்பான ஒரு ஷோலையும் சேஃபாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டான ஒரு அலையன்ஸாக இருந்தாலுமே பட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி ஏடிஎம்கே ஜெயிச்சு ஆகணுன்ற வெறியில் இருக்காங்க. ஸோ இந்த 2 ஆளுங்கட்சியுமே வந்து ஒரு வெரி ஃபயரோடு போயிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா இப்போது நாம் தமிழ் கட்சி. ஸோ அவங்க 15 வருஷமாக களத்தில் இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தாவேகா. ஸோ புதுசாக இப்போ தான் வராங்க, எலெக்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க, ஒரு பெரு படத்தோட வராங்க தாவேகா. ஸோ இப்போ இவங்களுக்குள்ள என்ன ஓகே, இப்போ இவங்களுக்குள்ள யார் ஜெயிப்பான்ற ஒரு இது இருக்குது. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எலெக்ஷன் நான் ஜெயிச்சான்ற வெறியில் இருக்காரு. அதனால தான் 2 தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு தொகுதி ஏன் தேர்ந்தெடுத்தாலும் சொல்லிட்டு நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஹெவி ஃபோர்ஸாக வந்து இவங்களும் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. இப்போது மக்களை நோக்கி எல்லாருமே வந்து எங்கே பார்த்தாலுமே அரசியல் பிரச்சாரம் தான். ஸோ மக்களுக்கு வந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ண சொல்லி எல்லாமே இலவச வாரி இறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி இருக்க மத்தியில் புதுசாக இப்போ ஒரு நியூ அலையன்ஸ் அம்மையார் சசிகலா அப்புறம் ஐயா ராமதாஸ். ஸோ இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை வந்து அரசியல் களத்துக்கு வராங்க. ஸோ இவங்க வர்றதுனால அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு ஏதோ பாதிப்பு வருமானு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மக்கள் அந்த தொண்டர்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸோ ஐயா மேலே ஒரு அன்பு இருக்கலாம். ஸோ அவங்க ஒரு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கலாம்னு நினைக்கிற அந்த வாக்காளர்கள். ஏன்னா ஒரு பக்கம் அப்பா பக்கம் நிற்கிறதா இல்லை ஒரு பக்கம் புள்ள பக்கம் நிற்கிறதான்ற விஷயத்தில் ஸோ அவங்க ஒரு கன்ஃபியூஷன் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ஃபேவராக இருக்குன்னா ஸோ இங்கே குழப்பத்தில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டு எல்லாமே ஆல்ரெடி டிவிக்கே ஒரு ஓட் பேங்கிங் வச்சுருக்காங்க அவங்களோட ரசிகர்கள். ஆனால் அதில் பாதி பேர் ஓட்டு இல்லை, அது அப்பாற்பட்ட விஷயம். பட் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற ஓட் பேங்கிங் வந்து டிவிக்கேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு இருந்தாலுமே அன்புமணி ராமதாஸ். ஸோ இவங்களுக்குள்ள வந்து ஓட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு கன்ஃபியூஷனில் சுச்சுவேஷன் தான் அந்த வாக்காளர்கள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா திமுக ஒரு சேஃப் ஜோனில் இருக்காங்க, ஒரு பலத்த கூட்டணியோட இருக்காங்க. அதிமுக ஒரு பயத்திலே இருக்காங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சணுன்ற ஒரு வெறியில் இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே அதிமுக அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு அகேன்ஸ்டான அலையன்ஸ். பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அலையன்ஸை வந்து ஏடிஎம்கே வச்சுருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க சாதகமாக முடியும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸோ ஆல்ரெடி ஆண்ட கட்சி மேபி பொறுத்தர் தான் பார்க்கணும், மக்கள்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இப்போ ஏடிஎம்கே ஆல்ரெடி அம்மா இருந்த காலத்தில் ஒரு வலிமைக்கு ஒரு ஆட்சியாக இருந்தது. ஸோ இப்போ அவங்க இல்லாத காலகட்டத்தில் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸோ அந்த கட்சிக்குள்ளே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ யார் தலைவராக போகிறாங்க, அந்த கட்சி வந்து யாருக்கிட்ட போகுது சொல்லிட்டு எவ்வளோ கன்ஃபியூஷனில் அடிச்சு பிடிச்சி இப்போது அந்த கட்சி வந்து ஒரு ஃப்ளோக்கு வந்து எலெக்ஷன் சந்திக்கிறாங்க, யாருக்கு செலுத்துங்க. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே பல கட்சிகள் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அதுலேயே இருந்து இப்போது இடையில வந்து திமுக சேர்ந்துருக்காங்க. அப்புறம் சசிகலா அம்மையார் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயே வந்து பல பிரிவுகளாக பிரிஞ்சு இப்போ வந்து ஏடிஎம்கேனா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லிட்டு தான் இப்போ மக்கள் முன்னாடி வந்து முன்னிறுத்தி அவங்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, வெற்றி பெற்று ஆகணுன்ற நோக்கத்தில். ஓகே, இது மாதிரி பல கட்சிகள் போராடிட்டு இருக்குங்க. ஆனால் இதில் எல்லா கட்சிகளும் மக்களுக்காக போராடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இலவச வாரி இறைக்கிறாங்க. நீ இதை தருவியா, நான் இதை தருவேன், நீ 2000 கொடுக்குறேன் 2500 கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியுமே வந்து மக்களை எப்படி முட்டாளாக்கலான்ற எண்ணத்தில் மட்டும் தான் இருக்காங்களோன்ற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தெரியல. ஆனால் அந்த நைட் எலெக்ஷன் அந்த நைட் வருவாங்க பாருங்க. ஸோ அப்போ தான் மக்கள் மேலே வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு அன்பு வரும்.
ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறவங்க நைட்ல எதுக்கு வந்து காசு கொடுக்கணும், எதுக்கு இலவசத்தை கொடுக்கணும், காசு கொடுத்து எப்படியாச்சும் மக்கள் ஓட்டை வாங்கணும். ஜஸ்ட் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் அப்படிதான் பாக்குறாங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ இலவசத்தை கொடுக்குறாங்க, ஒரு விஷயத்த ஒரு அறிக்கை அறிவிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதோ உங்களுக்கு தேவை இருக்கு. ஓகே, மக்களுக்கு சேவை பண்ண வருவாங்க, எதுக்கு இவ்வளோ இலவசத்தை அறிவிக்கணும், எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு வரணும் சொல்லுங்க. மக்களுக்கு ஒரு எப்படின்னா மக்கள்கிட்ட உங்களோட அரசியல் என்ன, நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிதான். நம்ம உங்க விஷயம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணுங்க. இப்போ மக்களுக்கு வந்து இலவசமோ இல்லை பணமோ தேவையில்லை, அவங்களோட வாழ்வியலை உயர்த்தி கொடுத்துட்டா அவங்களுக்கான தேவையை அவங்களே வாங்கிப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட அரசு தான் அமையணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம். அதாவது நம்ம என்னதான் வந்து மிக்சி சிலிண்டர் அப்புறம் காரு பைக் எல்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உயிர் வேணும், அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு உயிர் வேணும். ஸோ அதுக்கு நம்மளோட உணவு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ விவசாயம் ரொம்ப இப்போ விவசாயம் அரசியலுக்காக சில இப்போ எப்படின்னா அரசியலுக்காக விவசாயம் பேசுகிற சில கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க. பட் பாசிபிளாக கேட்டால் அது நம்மளுக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி பேசுவாங்க. ரியல் லைஃப் வந்தீங்கன்னா ஏன்னா அப்பெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு விவசாயம் பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. அப்படி தெரியாதவங்க எப்படி விவசாயிகளோட பிரச்சனை புரியும், இப்போ விவசாயிகளுக்கு என்ன பண்ணால் அவங்க விவசாயத்தை உயர்த்தலான்ற ஒரு அடிப்படை ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும். இப்போ ஒரு அரசியல் தலைவர்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ எக்ஸாம்பிள்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர்னா ஸோ அந்த கேமராக்குள்ள எல்லா செட்டிங்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு மல்லிகடை வச்சிருக்கோம்னா மல்லிகடை அந்த பொருளை எப்படி வாங்கணும், அந்த பொருளை எப்படி சேல்ஸ் பண்ணணும், ஸோ அந்த அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தலைவன்னா ஸோ இந்த நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண போகிறோம், அதுக்கான எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்படி ஒரு தற்சார்பு பொறுத்து எப்படின்னா முழுமையில் இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தா இப்போ இங்கே சிலிண்டர் தட்டுப்பாடு வருது. ஸோ அப்போ இந்த அரசாங்கம் தெளிவாக அறிவாளியாக இருந்தாங்கன்னா அப்போ நம்ம நாட்டுக்கான தற்சார்பு ஒரு விஷயத்தை நாமளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி அறிவார்ந்த ஒரு தலைவனை சூஸ் பண்ணுறது மக்களுடைய வாக்கு. ஸோ அந்த வாக்கை வந்து நீங்கள் இலவசத்தை கொடுக்க போகிறீங்களா இல்லை மக்களை பற்றி யோசிக்கிறவங்களை கொடுக்க போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா தலைவருடைய மென்டாலிட்டி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏடிஎம்கே அவங்கள பற்றி நல்லா தெரியும். ஏடிஎம்கே டிஎம்கே ஒரே ஸ்ட்ராட்டஜி, இலவசம், நைட்டு வந்து காசு கொடுப்பாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க, மக்களை முட்டாளாக்குவாங்க. ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய தமிழ் அழிஞ்சிட்டு இருக்கு அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, தமிழர்களுடைய உரிமை பற்றி பேச மாட்டாங்க, இதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. ஆட்சிக்கு வருவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, அப்புறம் மணல் குவாரி அது பண்ணி கான்ட்ராக்ட் அதை பண்ணி அதில் பிஸ்னஸ் இன்கம் எடுத்துகிட்டு மீண்டும் அடுத்த எலெக்ஷன் வரப்போ மீண்டும் வந்து இன்னும் டிஃப்ரெண்டான ஒரு இலவசத்தை அறிவிச்சு மக்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. மக்களை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா வாங்குறப்ப நீங்க இலவசத்தை வாங்கிக்கிறீங்க, ஆனா உங்களுடைய இயற்கை வளங்களை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ மற்ற நாடுகள் எல்லாமே அவங்களுடைய இயற்கை வளங்கள் எல்லாமே பாதுகாத்து பத்திரமா வச்சுக்குது. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லாருக்கும் வந்து எல்லாம் யாரும் எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் வந்து வித்துட்டு இருக்காங்க. மழை கல் வேணுமா, மழை வேணுமா, நம்ம நாட்டில் இருந்து எடுத்துக்கோங்க, நீர் வேணுமா இங்கிருந்து எடுத்துக்கோங்க. அப்போ இது மட்டும் என்னங்க, எல்லாம் நினைச்சவங்களாம் வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னா அப்போ இது எப்படி இருக்கு? இப்போ யார் வேணா பங்கு போட்டுலாம், தமிழ்நாடு அவ்வளோ அனாமத்தமா இருக்கு அவங்களுக்கு சொல்லுங்க. என்னோட நிலம் என்னோட வளம், ஸோ எனக்கு முக்கியம் சொல்லிட்டு இப்போ ஆட்சியில் இருக்கவங்க அதை அப்படி ஃபீல் பண்ண மாட்டுறாங்களே, அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு மலையை வந்து ஈஸியாக அழிச்சிடுறாங்க, ஒரு மண்ணை ஈஸியாக எடுத்துடுறாங்க, நீரை வந்து அசால்ட்டாக செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பான விஷயமும் செய்ய மாட்டுறாங்க. அப்படி வந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க சம்பாதிக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அந்த ஃபுல் மோட்டிவ் மட்டும்தான் இருக்காங்களோன்ற மாதிரி தோணுது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, வாழ்ற மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. என பல ஜாதி வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, மத பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதை பற்றியெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்க யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி ஊழல் பண்ணலாம் அது மட்டும்தான் இப்போ இருக்கிற கட்சிகள் பண்ணிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரே விஷயம் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திராவிட கட்சி, இப்போ தாவேக்காவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள். ஸோ இந்த கட்சிகளோட தன்னிச்சு நிற்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா என்டிகே, அதாவது நாம் தமிழர். இந்த கட்சி மட்டும்தாங்க தன்னிச்சு நிற்குது. இது எந்த கட்சியோட கூட்டணியும் இல்லை. அது அவங்க வச்சுக்கிற ஒரே கொள்கை இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான தமிழ் தேசிய கொள்கை. அந்த கொள்கையை இவங்க மட்டும்தான் வச்சுட்டு இருக்காங்க. மற்ற எந்த கட்சியுமே வந்து தமிழ்நாட்டில் திராவிடம் எதிர்க்கு அதை பற்றி எந்த கட்சியுமே வந்து கேள்வி கேட்கணும். யார் கட்சி ஆரம்பிச்சாலுமே திராவிட கட்சி. யாரும் யோசிச்சிருக்கீங்களா இது தமிழ்நாட்டில் எதுக்கு திராவிட கட்சிகள் இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச தலைவரை கூட அரசுக்கு வரட்டும், அவங்கள கூட சொல்றாங்க தமிழ் தேசம் திராவிடம் நீங்க கண்கள் சொன்னா அது சரியான நிலைப்பாடா நீங்களே சொல்லுங்க. ஓகேவா, நம்ம என்ன சொல்றோம், அடிப்படையில தமிழர்களை வந்து அறம் சார்ந்தவர்கள், யாரையும் வந்து எதிர்த்தோ நீங்க இப்படி இருக்கக்கூடாது யாரும் சொல்லலை. பட் ஆனா இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. ஸோ அதையும் அழிச்சிட்டுனா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம நமக்குன்னு இருக்கிற ஒரு நிலப்பரப்பு, இதையும் நம்ம வந்து நம்ம இதையுமே வந்து நம்ம பொருட்படுத்தாம கவனிக்காம விட்டு கொடுத்துட்டோம்னா
நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இங்கே அகதிகளாக வாழும். ஏன்னா அவன் யாருன்னே தெரியாமலே வந்து பிற மொழியாளராக வாழ்ந்துட்டு இருப்பான் நம்ம தமிழ்நாட்டில். நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ போராடி பல வருடங்களுக்கு கடந்து தமிழ் வந்து இப்போ கம்பீரமாக நிற்குது. அப்பேற்பட்ட தமிழை நம்ம ஈஸியாக வந்து பொருட்படுத்த மாட்டோம். ஓகேவா? ஏன்னா நம்ம எதுக்கு சொல்றோம்னா, ஒரு கட்சியோட கொள்கை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாம நமக்கு ஒரு பர்சனை பிடிக்கும்னா கூட பிறந்த அண்ணனே கட்சி ஆரம்பிச்சாலுமே அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கு, அவர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ணுவாரு. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ என்டிகே எடுத்துட்டு வச்சுக்கோங்க. நம்ம வந்து என்டிகே பத்தி பேசுறோம்னா இந்த கட்சிகளை விட இவங்க தான் வந்து தன்னிச்சையா நிக்கிறாங்க, தனித்துவமா நிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இவங்களை பத்தி நான் பேச வேண்டியதா இருக்கு. இவங்க கிட்ட பேச ஒண்ணுமே இல்லை, அதான் பேச முடியல. புரியுதா? அப்ப எனக்கு கூடமே இப்போ டிவிக்கு ஏதாவது ஃபேவரா பேசணும் ஆசைப்படுறேன். ஸோ அந்த தமிழக வெற்றி கழகம் அவங்கள பத்தி புதுசா வராங்க, நம்ம அவங்கள பத்தி நல்ல விஷயம் பேசணும்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையேங்க. அப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம விஜய் எடுத்துக்கலாம். அப்போ என்ன சொல்ற, சர்க்கார் படத்துல ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் பண்ணுவார். நான் சூஸ் பண்ற படத்துக்கு சொல்றேன், நான் சூஸ் பண்ற லீடர்ஸ், அதாவது வேட்பாளர் ஒழுக்கம், படித்தவர், மக்களுக்கு நல்லது செய்யணும், போராட்ட முடியவரா பார்த்து எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு பியூரான ஒரு ஒழுக்கமான ஒரு வேட்பாளர் சூஸ் பண்ணி நான் நிறுத்துவேன் சொல்லிட்டு சர்க்கார் படத்துல நெட்ல வந்து ஒரு விஷயத்த பேசுவார். அவ்வளவு ஃபயரா பேசுவார். நாம அப்படிதான் வந்து ஆட்சி பண்ணுவார்னு பார்த்தா இங்க வந்தா எப்படி இருக்குது? எந்த அரசியல் கட்சி மேடையிலாவது நீங்க அரசியல் பேசுறீங்களா? உங்களோட கட்சி வேட்பாளராக இருக்கும், இல்லை நீங்களா கூட இருக்கும், அரசியல் பேசுறீங்களா? தற்பெருமை தான் பேசுறீங்க. அவங்களுக்கு அரசியல் கொள்கை கிடையாது, அரசியல் நிலப்பாடு கிடையாது. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்த அவங்க வந்த என்ன மாற்றம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே தமிழ் தேசியம், அதே வந்து திராவிட கட்சியில கூட கூட்டு வரேன். இவங்க என்ன மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதாவது நாங்க நல்லது பண்ணோம்னா என்ன நல்லது பண்ணுவீங்க? நான் தான் சொல்லுவேன் நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு. என்ன நல்லது? இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? அதான முக்கியங்க. இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடையாளங்கள் அழிக்கப்பட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அதை பத்தி மக்களுக்கு ஏதாவது புரியுதா? நினைச்சிட்டு இருக்கீங்க நல்லாதானே போகுது, ஸ்மூத்தா தானே இருக்கு சொல்லி. இல்ல, மறைமுகமா தமிழ்நாட்டுல தமிழ் அழிஞ்சிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், இப்ப பேருந்துல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தானே, ஏன் தமிழ்நாடு எடுத்தாங்க? இங்க இருந்து ஒரு தமிழ்நாடு கேட்கணும்னு தோணுச்சா? என்டிகே மட்டும் தான் இப்ப கேட்டுச்சு. மத்த எந்த கட்சிக்காவது அட்லீஸ்ட் கண்டனமே தெரிவிச்சாங்களா? தமிழ்நாட்டுல தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அது ஏன் தூக்குனாங்க? அது ஏன் யாருமே கேள்வி கேட்கவே இல்லை? அது எப்படி ஒரு நானே கேட்கிறேன் எக்ஸாம்பிள், இப்ப அந்த பஸ் வந்து வேற ஊருக்கு போகுது, அரசு போக்குவரத்து கழகம், என்ன அரசு போக்குவரத்து கழகம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்ப இங்க அப்படி அரசு வெறும் அரசு மட்டும்தானா? அப்ப இந்த அரசு ஒரு நிலப்பரப்பு கிடையாதா? இந்த கோவம் யாருக்கும் வரலையே. நம்ம நாட்டுல நம்ம வரி பணத்துல போகக்கூடிய பேருந்துகளுக்கு நம்மளுடைய நாட்டுடைய அடையாளமான தமிழ்நாடு என்ற விஷயத்தை எடுத்து வெறும் அரசு போக்குவரத்து கழகம் மட்டும் வச்சாங்கன்னா யாருமே கேள்வி கேட்கணும்னு தோணலையே. இந்த மனுஷன் மட்டும் தானே கேள்வி கேட்கிறாரு. தமிழ்நாட்டுல போற பஸ்ஸுக்கு தமிழ்நாட்டின் பேர் எதுக்கு எடுத்தீங்க என்ற கோபம் இவருக்கு மட்டும் தானே வருது, உங்களுக்கு யாருக்கும் வரலையே. இவர் தான் கோவப்பட்டு கத்துறாரு, நீங்க யாருமே கோவப்பட்டு கத்துலையே. நீங்க என்ன பண்றீங்க? ஈஸியா மக்கள்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட ஃபேமஸ் இருக்கு, நம்ம கிட்ட ஃபேன் பேஸ் இருக்காங்க, நம்ம என்ன சொன்னா கேட்கறது ஒரு முட்டாள கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை வச்சு நம்ம என்ன சொன்னாலும் நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொன்னா கூட நம்புவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் இருக்கும், ஆனா அவர் ஞாயிற்றுக்கிழமை சொன்னா ஆமா ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு முட்டு கொடுக்குற கேங் இருக்கு. நம்ம எதுக்கு அகேன்ஸ்டா நம்ம சொல்றோம்னா, நல்ல விஷயம் பேசினா நம்ம ஓகே ஃபைன் நல்லது, நம்ம ஒருத்தவங்க நல்லவங்க நம்ம எதிர்க்க போறது கிடையாது. அவங்களோட அரசியல் கருத்து நல்லா இருந்தா நம்ம எதிர்க்க போறது கிடையாது. ஃபைன், கும்பிட்டு வரவேற்க போறோம். பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு லீடர் கிடைச்சிருக்கா சொல்லிட்டு கும்பிட்டு வரவேற்க போறோம். இப்ப நாம் தமிழ் கட்சி எடுத்துட்டீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அதை பத்தி பேசுறாங்க, அடுத்த தலைமுறைக்கு என்ன வேணும் அதை பத்தி பேசுறாங்க. தற்சார்பு பொருளாதாரம், உன்னோட தேவை நீயே பயன்படுத்திக்கலாம், உன்னோட தேவை நீயே உருவாக்கிக்கலாம், யார்ட்டுமே கையேந்து நிக்க தேவையில்ல, உனக்கு அந்த பொருளாதாரம் நானே உனக்கு ஈட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவார்ந்த ஒரு கொள்கையை வந்து முன்னிறுத்தி நிக்கிறாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை. ஸோ அவங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு போறேன், அவ்வளவு தெளிவா வந்து அரசியல் பிரச்சாரம் பண்றாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறோம், எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, எங்களுடைய குறிக்கோள் என்ன, எங்களுடைய கொள்கை என்ன, அவ்வளவு விஷயத்த வந்து தெளிவா சொல்றாங்க. இந்த இடத்துல நான் சீரியஸா சொல்றேன், எந்த கட்சியாலும் நீங்க இருங்க, ஆனா இருந்தாலும் ஒரு வாட்டி சீமானுடைய பொதுக்கூட்டத்துக்கு போங்க. ஸோ அவர் பேசுற அரசியல் கருத்தை கொஞ்சம் கேளுங்க. நீங்க யார வேணா இருங்க, ஓகே ஃபைன், நீங்க எதுக்கு வேணா ஓட்டு போடுங்க, அது உங்களோட தனிப்பட்ட உரிமை. ஆனா ஒரு வாட்டி சீமானுடைய பொதுக்கூட்டத்துக்கு நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா புரிதல் கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஸோ அவர் எவ்வளவு தெளிவா அரசியல் பண்றாரு, ஸோ மக்களுக்கான அரசியலா பண்றாரு. எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனுச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு முறை நல்லா இருக்கா, அது வரைக்கும் அவர் யோசிக்கிறாரு. எனக்கு இந்த உணவு வந்து உங்களுக்கு கொடுப்பேன், அப்போ உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிற விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா அவரை பத்தி பேசுறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க எல்லாம் வந்து ஒரே கேங் தான், உங்ககிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கீங்க. அதே என்ன சொல்றீங்க, இலவச அறிவிக்கிறீங்க, மக்களை எப்படி ஏமாத்தலான்ற மாதிரிதான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஒரு வாட்டி ரஜினிக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. ஸோ என்னன்னா, அவர் வந்து நல்ல ஃபேம், இதே மாதிரி ஃபேம் இருந்தாரு. இந்த கன்ஃபார்மாக தான் ஆட்சியில் வந்து முதலமைச்சர் ஆகலான்ற மாதிரி ஒரு ஃபேம் வந்து ரஜினிக்கு இருந்தது. ஸோ அதை வந்து ரஜினி வந்து பயன்படுத்திக்கல, விட்டுட்டாரு. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் இருக்கு.
ஸோ இதை நம்ம பயன்படுத்தி நம்ம முதலமைச்சர் ஆகணுன்றது மட்டும்தான் அவரோட மெயின் குறிக்கோள். மற்றபடி தமிழ்நாட்டை மாற்றணும், தமிழ்நாடுக்கு நல்லது செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ வரலாற்றில் இடம் பிடிக்கணும், நாமளும் முதலமைச்சர் ஆகிட்டோம்ப்பா, ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும், முதலமைச்சர் ஆகிட்டோம் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் அவர் வராருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மீண்டும் 5 வருஷம் தமிழ்நாடு வந்து மீண்டும் பின்னோக்கி தான் போகுமோன்றது எனக்கு தோண வைக்குது. ஏன்னா மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா டெவலப். இப்போ கேரளா ஸோ எஜுகேஷன் அவ்வளோ டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்குது. ஏன்னா அவங்களோட பொதுக்கூட்டத்தில் பார்க்குறப்ப அவங்களோட அரசியல் அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது. எவ்வளோ தெளிவான எஜுகேஷன் கொடுக்க போகிறோம், மருத்துவத்தை எப்படி கொடுக்க போகிறோம், தற்சார்பு பொருளாதாரம், ஸோ உணவு பண்டங்கள், ஸோ அது எப்படி நாங்கள் பயன்படுத்த போகிறோம், ஸோ வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்க போகிறோம், இவ்வளோ தெளிவான அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் யார் பேசுகிறா, ப்ளீஸ் தயவு சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா நான் கன்ஃபார்ம் அவங்களே வாக்கு செலுத்துறேன். புரியுதுங்களா? நீங்க சொல்லுங்க, இப்படி ஒரு இருக்காங்க, நீங்க மறந்துட்டீங்க சொல்லுங்க, நான் கன்ஃபார்ம் ஏத்துக்கிறேன். சீரியஸா நம்ம தமிழ்நாட்டில் இந்த கட்சி இவங்களோட வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபயரா இருக்காங்க. ஏன் உங்களை பத்தி அவ்வளோ பேசுறேன்னா பாயிண்ட் இருக்கு, அதனால பேசுறேன். இவங்களை பத்தி ஏன் பேச முடியல? இவங்களோட கட்சி வேட்பாளர் எடுத்துக்கோங்க. இவங்க அறிவிச்ச உடனே அந்த கட்சிகளோட வேட்பாளர்கள் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. தாவைக்க வேட்பாளர்கள் அவங்க அறிவிச்ச வேட்பாளர்கள் மீது அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவங்க யாரை பார்த்தாலுமே மக்கள் அதுக்கு நல்லது பண்ண வர மாதிரி தெரியல. அது திமுக அதிமுக இருப்பாங்கல்ல, ஸோ பார்த்தா ரவுடிஸ் மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அதே தோரணையில தான் அவங்க இருக்காங்களோன்ற மாதிரி தான் தோணுது. தவைக்க வேட்பாளர்களை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரியோ இல்ல மக்கள் நல்லது பண்ணாங்களோன்ற மாதிரியும் தோணல. இப்படி நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா ஸோ அவ்வளவு ஃபயரா இருக்காங்க. அவங்களுக்குள்ள பார்க்கும்போது தெரியுது. ஸோ அவ்வளவு இளமையா இருக்காங்க, அவ்வளவு எளிமையா இருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் அவங்க மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், நம்மளுடைய இனத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. ஸோ சீரியஸா சொல்றேங்க, அவங்க நல்லது பண்றாங்க, அவங்களோட பர்சனல் லைஃப் நம்ம சொல்ல வேண்டாம். நான் என்ன கேட்கறேன்னா, மேபி தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழ் கட்சி, ரொம்ப சத்தியமா சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழ் கட்சி மிக முக்கியமான கட்சி. ஏன் சொல்றேன்னா, அவங்க இருக்கிறனால தான் தமிழ் ஓரளவுக்காச்சு பேசப்படுது, பாதுகாக்கப்படுது. நம்ம கன்ஃபார்ம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவரும் இல்லைன்னா நம்ம கன்ஃபார்ம் நம்ம தமிழை மறந்துட வேண்டியதான். தமிழ்நாட்டில் தமிழ் அடையாளம் தமிழ்நாட்டில் தமிழ் அடையாளம் மறைக்கப்படும். இது திராவிட நாடா மாற்ற தான் சதி நடந்துட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏன்னா இப்போ நம்மளோட ஆளுங்கட்சிங்களோட இப்போ நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் மட்டும் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜெயிச்சா திராவிட மாடல் அரசுன்றாங்க, ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தா திராவிட மாடல்ன்றாங்க. மக்கள் எவ்வளவு தெளிவாக ஏமாத்துறாங்க, மக்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறதுதான் நம்மளுக்கு ஒரு மன வருத்தமா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எந்த கட்சியிலும் எதிர்க்கல, பட் நமக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. என் தமிழ்நாட்டில் என்னோட தமிழ் அடையாளங்கள், தமிழ் வரலாறு பாதுகாக்கப்படணும். அதுதான் ஒரு தமிழ்னா எனக்கு இருக்கக்கூடிய ஆசை. ஸோ அதெல்லாம் பண்ணாங்கன்னா நம்ம யாருமே நம்ம விமர்சனம் வைக்க போகிறது கிடையாது. ஸோ இவர் புதுசாக வராரு, இவர்கிட்டயாச்சும் ஏதாவது நம்ம மாற்றத்தை கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா, சேம் ஜெராக்ஸ் அப்படியே வராரு, இலவச தூக்கிட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படியே எடுத்துகிட்டு வராரு. இப்போ எலெக்ஷன் நிற்கிறாங்க, 2 தொகுதி நிற்கிறாங்க. ஸோ அவர் மக்கள் நம்பிக்கையில் போல ஸோ நம்ம ஏதாவது தொகுதியில் ஜெயிக்கலாம் சொல்லிட்டு நிற்கிறாரு. ஆனால் அவர் ஒரு தொகுதியில் ஜெயிச்சுடுவார், 2 தொகுதியில் ஏதாவது தொகுதியில் ஜெயிப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இன்னொரு தொகுதிக்கு ஜெயிச்சாருன்னா இன்னொரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். ஸோ அந்த இடைத்தேர்தல் செலவை யார் சரி பண்ணுவா? இவர் கை காசு போட்டு கொடுப்பாரு. நம்மளோட வரி பணத்தை எடுத்து தான் அந்த இடைத்தேர்தல் நடத்துவாங்க. அப்படின்னா பரவாயில்ல. இப்போ அவர் ஈஸியாக ஒரு இடத்த ஜெயிச்சுட்டு அப்போ இந்த தொகுதி இடத்தேர்தல் வச்சு அதுக்கப்புறம் நம்மளோட வரி பணத்தை செலவு பண்ணி, ஆல்ரெடி நம்மளோட வரி பணம் பல விஷயங்கள் தண்டமாக செலவாயிட்டு இருக்கு. அவங்க ஒரு தற்சார்பு பொருளாதார விஷயத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நாட்டை விளையக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு பொருளாதாரத்தை எடுத்து அதிலே மக்கள் நலன் சார்ந்த பொருட்களையும் கொடுத்து அந்த பொருளை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதியும் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு கொள்கையில் இவங்க இருக்காங்க. இப்போ ஒரு தொண்டைகள் இருக்காங்க, அவங்கள எடுத்துட்டோன்னா ஒரு அடிப்படையில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சுய ஒழுக்கம் இல்லையோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஆபாசமான வார்த்தைகள், அதே மாதிரி நம்ம அவங்க ஒரு கட்சி மேலே 1000 விமர்சனங்கள் வைப்பாங்க. அதை நம்ம எதிர் விமர்சனங்கள் வைக்கணும். அதை விட்டுட்டு அவதூறாக பேசுறது, அவங்கள நம்ம வன்முறையை கையில் எடுக்கிறது. ஸோ இப்போ இடையில கூட யாரையும் பேசியிருந்தாங்க, சீமான் அவர்களை இப்போ பொதுக்கூட்ட பிரச்சாரத்தை பேசிட்டு இருக்கும்போது டிவிக்கு சார்ந்த ஒரு தொண்டர் அவர் ஒரு ஆயுதங்களை வச்சு மிரட்டி இருக்காரு. அப்புறம் அவங்க கைதும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பரவிட்டு இருக்கு. ஏன் அரசியலாக பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது. நம்மளோட நிலத்தை பாதுகாக்கக்கூடிய அரசியல் தேவைப்படுது. ஸோ அப்போ அரசியலாக பாருங்க. நீங்கள் அவங்க எல்லாம் ஜாலியாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள திட்டிக்கிட்டு 2 பேர் சந்திக்கும் போது ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க, அவங்க கை கொடுத்துப்பாங்க, சில விஷயங்கள் பரிமாறிப்பாங்க, அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. தொண்டர்களாக நீங்கள் தெளிவாக இருங்க. அவங்க நேரில் பார்த்து அடிச்சுப்பாங்க, அவங்களாம் அடிச்சிக்கலாம் மாட்டாங்க, அவங்களாம் ஜாலியாக தான் இருப்பாங்க. நீங்கள் எத்தனை ஷோவில் பார்த்துருக்கீங்க, எதிர்கட்சிகள் வந்தால் போது கை கொடுத்து விஷ் பண்ணிட்டு ஜாலியாக தான் போவாங்க. அவங்களாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா விமர்சனங்கள் இருக்கும், அவங்க விமர்சனம் வைப்பாங்க, எதிர் விமர்சனம் வைப்பாங்க. அப்படி தான் அவங்க 2 பேர் புரிதல் இருக்கும். இப்போ உங்கள் கட்சி வேட்பாளர்கள் இருக்காங்களே, அவங்களை யாராவது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்ற மாதிரி உங்களை பார்த்து தோணுதா?
மனசாயத்தோடு சொல்லுங்கள், நல்ல மக்கள் நல்லது பண்ணுவோம் சொல்லிட்டு. உங்களுக்கு தோணுச்சுன்னா ரைட்டு. என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஸோ என் வீடியோ பார்த்துருக்கீங்க, நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.